தமிழின் தமிழ் களஞ்சியம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள பல பேருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வீடியோவா இது அமைது அப்படின்றதுல ஒரு குறைபாடும் கிடையாது. ஏன்னாக்கா லாஸ்ட் வீடியோல நிறைய நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 17,001 இருந்து 19,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு யார் யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டதாக காட்டப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல எஸ்எம்எஸ் அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருந்தாலும் சரி, அவங்க வந்து பாண்ட ஒரிஜினல் பாண்ட செபியினுடைய மும்பை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கணும். இதுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஒரு மாத காலம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2023 இருந்து அக்டோபர் 31, 2023 வரைக்கும் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள பல பேரும் அனுப்பி வச்சிருப்பீங்க. சப்போஸ் அனுப்பி வைக்காதவங்களுக்கான பேமெண்ட்டும் வந்திருக்குதா அப்படின்றத நம்ம இது மூலமா நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுப்பி வச்சவங்களுக்கு 2 மாச காலமா பேமெண்ட் பண்ணாம இருந்து இன்னைக்கு பேமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 6/1/2024 இன்னைக்கு வந்து வருடத்தின் முதல் வாரத்துல கண்டிப்பா வந்து இதுக்கான பேமெண்ட் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமர் அளவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கஸ்டமருக்கு பாண்டு அனுப்பி வச்சிருந்தா அதனுடைய மொத்த தொகை மதிப்பு பாத்தீங்கன்னா 4,30,000 ரூபாய் பேமெண்ட். இன்னைக்கு மதியத்துல இருந்து நிறைய பேர் கால் பண்ணி சார் பேமெண்ட் வந்துருச்சு, பேமெண்ட் வந்தாச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து எனக்கு மூலமா சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதுலதான் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கஸ்டமர் பாத்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா வந்து இந்த பேமெண்ட் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஐயப்பாட்டோட இருந்தோம். நீங்க வந்து கண்டிப்பா வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நன்றி பெறக்கூடிய வகையில நான் வந்து செஞ்சிருக்கிற வேலையை பார்த்தா என் அளவுல வந்து ஒரு ஆர்வத்தை வந்து மேல் மேலும் தூண்டுது. அதனால உங்கள நிறைய பேருக்கும் பேமெண்ட் வர்றதுக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வந்து நீங்க உங்களுடைய வங்கி கணக்கை செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு வந்து ஆன்லைன் அப்டேட் வந்து இன்னும் கொடுக்கல. கிட்டத்தட்ட இன்னொரு 4-5 நாள்ல வந்து கொடுப்பாங்க. அது கொடுத்த உடனே உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவின் மூலமா அதை நான் தெரியப்படுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, எப்படி இந்த பணத்தை வாங்குறாங்க, என்ன மாதிரியான ஒரு பதிவு மூலமா இதை வந்து வாங்க முடியும் அப்படின்றது ஐயப்பாடு இருந்துட்டே இருக்குது. நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு சிபி பிஎஸ்எல் கமிட்டி ஆனது ஒரு இணையதளத்தை உருவாக்கி, அதாவது இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இணையதள பகுதியை தான் உருவாக்கி பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் அனைவரும் வந்து உங்களுடைய ஆவணங்களை ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்க, அதை வெரிபிகேஷன் பண்ணி பேமெண்ட் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி 2019ஆம் ஆண்டு பதிவு செய்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் இன்னைக்கு கஸ்டமர்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்க இதுவரைக்கும் பதிவு பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா கமிட்டியினுடைய நடவடிக்கை தகவல் கிடைச்ச உடனே உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கான பதிவை வந்து நாம மேற்கொள்றேன். அதனால இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமர் சைட்ல நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்திருக்கு. அது இல்லாம டெலிகிராம் குரூப்லயும் நிறைய வந்து பேமெண்ட் வந்திருக்குது அப்படின்ற அப்டேட் இருந்துட்டே இருக்குது. அதன் விஷயத்தை இங்க வீடியோ மூலமா பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கஸ்டமருக்கு பாருங்க 17,599 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. 6/1/2024 இன்னைக்கு தான் கிரெடிட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ்ல பாருங்க NACH செபி ஜட்ஜ் ரிட்டையர்ட் RM லோதான்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கு. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வாசகம் இல்லாமையும் அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கஸ்டமருக்கு பாருங்க 17,999 ரூபாய் வந்திருக்குது. இன்னொரு கஸ்டமருக்கு பாருங்க 18,699 ரூபாய் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது என்ன பணம், பிஎஸ்எல் பணத்துக்குன்றதுக்கான எஸ்எம்எஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டவுட் பண்ணலாம். கூடுமானவரை இந்த மாதிரி முடியக்கூடிய எண்ணில் பாத்தீங்கன்னா 9ல முடிஞ்சிச்சுன்னா, அதாவது உங்களுடைய தொகையின் லாஸ்ட் டிஜிட் 9ல முடிஞ்சுன்னா இது பிஎஸ்எல் பணதான்றது ஊர்ஜிதமா தெரியப்படுத்திக்கலாம். ஏன்னா பிஎஸ்எல் ரீஃபண்ட் கமிட்டியானது என்ன மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றிட்டு வராங்கனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 or 2 months முன்னாடி ₹1 கிரெடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் பணத்தை வந்து வங்கி கணக்குல செலுத்துறாங்க. அந்த மாதிரி செலுத்தும் போது இந்த மாதிரி 9 முடியக்கூடிய வகையில பேமெண்ட் ஆகும். அதுக்கடுத்துமா பாத்தீங்கன்னா 17,599 ரூபாய் இன்னொரு கஸ்டமருக்கும் பேமெண்ட் ஆயிருக்கு. இன்னொரு கஸ்டமருக்கும் பாருங்க இந்த இடத்துல பாருங்க 14,079 ரூபாய் வந்து இன்றைய தேதியில வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இன்னொரு கஸ்டமருக்கும் பாருங்க 10,199 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இன்னொரு கஸ்டமர் பாருங்க அவங்களுடைய லாகின் பேஜ், அதாவது நெட் பேங்கிங் மூலமா வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்காங்க. 17,819 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. கீழே பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா NACH போட்டு சிபி ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்படின்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கு. இன்னொரு கஸ்டமருக்கும் பாருங்க 18,699 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இன்னொரு கஸ்டமருக்கு பாருங்க 16,799 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய கஸ்டமருக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சுட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17,001 இருந்து 19,000 வரை உங்களுக்கான பேமெண்ட் வரணும்னாக்கா கண்டிப்பா வந்து வங்கி கணக்கை செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் வங்கி கணக்கை செக் பண்ண முடியாதவங்க சேனலினுடைய அப்டேட் பார்த்துட்டே இருங்க. 1 or 2 டேஸ்ல வந்து
ஆன்லைன்ல உங்களுக்கான அப்டேட் கிடைச்ச உடனே நான் தெரியப்படுத்துறேன். அப்போ நீங்க இணையதள பகுதியில் இந்த பாருங்க என்கொயரின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய PSL சர்டிபிகேட்ல இருக்கிற பாலிசி என்ன பதிவிட்டு இங்க கீழே இருக்கிற கேப்சாவை இதுல என்டர் பண்ணி நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான தகவல் கிடைக்கும். உங்களுக்கான பேமெண்ட் எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்குன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்க, சார் 17,001 இருந்து 19,000 வரைக்கும் பாண்ட் அனுப்புறவங்களுக்கு இன்னும் பேமெண்ட் ஆகல, சப்போஸ் அந்த மாதிரி பேமெண்ட் ஆச்சுன்னா ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா கமிட்டி கேட்டிருந்தோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருந்தோ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில தான், ஊர்ஜிதம் ஆகக்கூடிய தகவலின் அடிப்படையில தான் வீடியோ வந்து தொடர்ந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்ற அளவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணதனுடைய விஷயம் வந்து இந்த பேமெண்ட் ஆயிருக்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். மீண்டும் நல்ல ஒரு பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.